வணக்கம் தமிழர்களே. நாம் கொத்தடிமையாக இருக்கக்கூடாது. நம்ம பிள்ளைகள் பள்ளியிலே படிக்கிற பிள்ளைகளுக்கு இந்தியோ மலையாளமோ தெலுங்கோ ஏதோ ஒன்று கற்றுக் கொடுத்து ஆகணும். இருமொழி கல்வி அப்படின்னு சொல்கிறாங்க, போதுமானதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் யார் சொல்கிறாங்களோ அவங்க ஆயிரக்கணக்கான ஸ்கூல்கள் வச்சுருக்காங்க, அதில் ஹிந்தி இருக்குது. ஆனால் ஏழைங்க படிக்கிற ஸ்கூலில் மட்டும் ஹிந்தி கற்றுக்கக்கூடாது, ஹிந்தி ஒரு தேச துரோக மொழி மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க. இந்தியா கூட்டணி இருக்காங்க அவங்க, அது எல்லோரும் நல்லா தெரிஞ்சுக்கணும். சாராயத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல, விபச்சாரத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல, கள்ளச்சாராயத்தை ஒழிக்க முடியல, பிளாக் மார்க்கெட்டில் சரக்கு ஓடுது அதை ஒழிக்க முடியல, கஞ்சாவை ஒழிக்க முடியல, இன்றைக்கி ரவுடிசத்தை ஒழிக்க முடியல இவங்களால். இவங்க இன்றைக்கி சொல்கிறாங்க இந்தியை நாங்கள் ஒழிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஹிந்தி தேவையில்லை அப்படின்றது. என்னையா இது? யாரையா உங்களுக்கு இந்தியை கற்றுக்க வேணாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு யாருக்கே அதிகாரம்? இந்தியை திணிக்கிறாங்க, வாயில் வச்சு ஊட்டினாங்களா? விருப்பப்பட்டால் கற்றுக்கன்னு தான் சொல்லியிருக்காங்க மத்திய சர்க்கார். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இதே ஒரு காரணமாக வச்சு ஒரு சீனை போட்டுக்கின்னு ஏமாற்றிக்கின்னு மக்களை, திமுக அண்ணா திமுகவில் கொத்தடிமைகள் மாதிரி மக்களை வச்சுட்டு ஏமாற்றிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் இதை தப்பாக வர பிரச்சாரம் பண்ணுறீங்க. ஏங்க, உங்கள் ஸ்கூல்லலாம் எத்தனை ஸ்கூல் வச்சுருக்கீங்க? எத்தனை எம்எல்ஏ எத்தனை எம்பி ஸ்கூல் வச்சுருக்காங்க? அதிலலாம் ஹிந்தி இருக்க, அதிலலாம் நீங்கள் இந்த கட்டுப்பாடை கொண்டு வரலையே. ஆனால் இப்போ மட்டும் கொண்டு வர வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? நீங்கள் முதல்ல நாட்டில் நிறைய குற்றங்கள் நடக்குது, அந்த குற்றத்தை பிடிக்கிறதுக்கு போலீஸை வேலை செய்ய சொல்லுங்கள். அது கூட யாரும் செய்கிறதில்ல. ஏன்னா எல்லா போலீஸும் 50,000 போலீஸ் உங்கள் பின்னாடியே சுற்றிட்டுருக்காங்க. நீங்கள் எங்கே போனாலும் நீங்கள் இன்னும் சைனா பார்டரில் இருக்கிற மாதிரியும், பாகிஸ்தான் பார்டரில் இருக்கிற மாதிரியும், அங்கே ஏதோ தீவிரவாதிகளுடைய அச்சுறுத்தல் உங்களுக்கு இருக்கிற மாதிரியும் ஒரே பயங்கர பந்தோபஸ்து போட்டுக்கின்னு ஒரே சேட்டை. பெரிய பெரிய படிப்பு படித்தவங்களாம் உங்களை விட அதிகமாக படித்த போலீஸ் அதிகாரிலாம் உங்களுக்கு காவலுக்கு நிற்கிறான், நாய் மாதிரி காத்துட்ருக்காங்க ரோட்டில். அதெல்லாம் வேண்டாம். பெரியாரை பற்றி சொல்கிறீங்க, அவர் இந்த நாட்டுக்காக எதுவுமே செய்யலை, அவருக்கும் இந்த நாட்டுக்கு எந்த சம்மதமும் இல்லை. அவரை பிடிச்சின்னு தொங்கி நிற்கிறீங்க. அண்ணா வேசின்னு சொன்னார் இந்தியை. என்னங்க இதெல்லாம்? இவ்வளோ கேவலமாக இவ்வளோ ஒரு பெரிய பெரிய தப்பெல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் சிம்மாசனத்தில் உக்காந்துக்கிட்டு பெரிய நாட்டை ஆளக்கூடிய ராஜா மாதிரி ஒரு மாதிரி செட்டை பண்ணிட்டு மக்களை ஏமாற்றிட்டு. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இதை தெரிஞ்சுக்கணும். அதாவது உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு யாருக்கும் தகுதியோ இல்லை, ஆனால் அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் நடந்துக்கிறீங்க. இது இந்திய நாடு, இந்திய நாட்டில் இருக்கிறது தான் தமிழ்நாடு, இந்திய நாட்டினுடைய ஒரு ஸ்டேட் தான் தமிழ்நாடு. அதை புரிஞ்சுக்கணும். ஏதோ தனி தேசத்தில் இருக்கிற மாதிரி ஒரு மன்னராட்சி நடக்கிற மாதிரிலாம் பண்ணிவிட்டு யார் கேள்வி கேட்டாலும் அவங்கள பிடிச்சி உள்ளே போடுறது, ஆர்ப்பாட்டத்துக்கோ மறியலுக்கோ எதுக்கும் பர்மிஷன் கொடுக்கறதில்ல. உங்கள் காவல்துறை அதிகாரிகள் உங்களுக்கு கைக்கூலி மாதிரி வேலை செஞ்சிட்ருக்காங்க. ஒரு அக்கிஷ்டியும் பிடிக்கிறதில்ல, ஒரு குற்றவாளியை பிடிக்கிறதில்ல. காசு கட்ட பஞ்சாயத்து, எந்த ஸ்டேஷனில் பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் கட்ட பஞ்சாயத்து தான் நடந்துகிட்ருக்கு. இதெல்லாம் வேண்டாம். இதெல்லாம் எதிர்த்து கேட்டாக்கா உங்களுக்கு நாங்கள்லாம் குற்றவாளி ஆகிடுறோம் இல்லைங்களா? அதனால் நீங்கள் புளியந்தோப்பு சைடில் வர்றீங்க போகிறீங்க, ரோடு சரியில்லை, அதை கட்டுப்படுத்துங்க, அதை சரி பண்ணுங்கள். தண்ணி நாற்றடிக்குது, அதை சரி பண்ணுங்கள். சென்னை முழுக்கும் குடிக்கிற தண்ணி யாரும் யூஸ் பண்ணுறதில்ல, எல்லாம் கேன் வாட்டர் வாங்கி தான் குடிச்சிட்ருக்காங்க. இது மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கியிருக்கீங்க. அதாவது ஒரு கேன் தண்ணி, ஒரு குடம் தண்ணி 25 ரூபா கொடுத்து வாங்கி குடிக்கிற வேண்டிய சூழ்நிலையை உருவாக்கியிருக்கீங்க. சுத்தமான குடிநீர் கூட உங்களால் கொடுக்க முடியல. நீங்கள் எப்படி இந்தியை ஒழிப்பீங்க? உங்களால் முடியுமா? அதெல்லாம் சும்மா தேவையில்லாத பேசிட்டு ஜனங்களை கொத்தடிமையாக போய் சொல்லி ஏமாற்றிட்டு இருக்காதீங்க. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களே, முதல்ல நம்ம நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு இருக்குது. நான் ஒரு சாமானியன், நான் தனியும் ஒரு ஆள் சொல்கிறேன். பயங்கரமாக சீர்கெட்டு இருக்குது, அதை சரி பண்ணுங்கள். உங்கள் பின்னாடி போகிற போலீஸெல்லாம் பாதி போலீஸையாவது ஸ்டேஷனுங்களுக்கு அனுப்புங்க. எங்கே கேட்டாலும் ஸ்டேஷனில் போலீஸ் இல்லை. டீ கடையில் போய்ட்டு ரேஷன் கடையில் சர்க்கரை இல்லைன்னுவாங்களே, அந்த மாதிரி போலீஸ் இல்லைங்கன்றாங்க. கேவலமாக இருக்குது. அம்மையாருடைய ஆட்சியில், ஜெயலலிதா அம்மையாருடைய ஆட்சியில் இப்படிப்பட்ட கெட்ட சூழ்நிலைலாம் நடந்ததே இல்லை, புரியுதுங்களா? அவங்க ஜெயிலுக்கு போனவங்களாக இருந்தாலும் அவங்களாம் நல்லா செஞ்சுருந்தாங்க ஆட்சியை. ஆனால் அவங்க ஆட்சி உங்கள் கட்சிக்காரங்களுக்கு மட்டும்தான் அது சரி, அவங்களுக்கு மட்டும்தான் அது நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு பிரச்சாரம் பண்ணிட்டுருக்காங்க. சத்தியமாக உங்கள் ஆட்சி சரியில்லை. அதனால் இதெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கங்க. 2026 தேர்தல் வருது, நீங்கள் தான் வரணும்னு சொல்லிட்டு நான் ஆசீர்வாதம் பண்ணுறேன், நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இது ரொம்ப தப்பு. இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடாது. முதல்ல நம்ம நாட்டுக்கு தேவையானதை ஹிந்தி கட்டாயம் படித்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் சொல்லலை உங்களை, அதை சொல்லவும் முடியாது.
இல்லையா? அது ஒரு கல்வி, அதுவும் கற்றுக்கிட்டோமே. அரபு கல்விக்கு இங்கே ஸ்கூல் கட்டி கொடுத்துருக்காருல உங்கள் அப்பா. அரபு வெளிநாட்டினுடைய அரபு கல்விக்கு இங்கே ஸ்கூல் இருக்குது. ஆனால் நம்ம நாட்டு இருக்க ஹிந்திக்கு ஏன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்படி பண்ணுறீங்கன்னு யாருக்கும் தெரியல. அதனால் நீங்கள் போடுற வேஷம், இந்த பெரியாரை பற்றி தூக்கி பிடிச்சிருக்கிறது, பெரியாருக்கும் இந்த நாட்டுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, நாட்டுக்கு எதையும் செய்யலை. விபச்சாரத்தை எப்படி செய்யணும்னு கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்காரு பெரியார். இவ்வளோ தான், வெறும் அறிவுலாம் எதுவும் கிடையாது. விபச்சாரம் செய்யும்போது உங்களை கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பேசணும் என்ன செய்யணுன்றதை சொல்லி கொடுத்துருக்காரு. ஒருத்தன் கூட இருக்கக்கூட வேண்டிய அவசியம் இல்லை. நான் கட்டாயமாக தாலி கட்டின அடிமையாக இருக்கணுமா, இதெல்லாம் வந்து பேச கற்றுக் கொடுத்துருக்காரு தவிர வேறு எதுவுமே கிடையாது. அதனால் ஒழுக்கம், நன்னடக்கம், நாவடக்கம் ஸ்டாலின் ஐயாவுக்கு தேவை. ஏன்னா பேச்சு சரியில்லை, உதயநிதிக்கும் பேச்சு சரியில்லை. கொஞ்சம் பார்த்து எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறோம். அடுத்த வாட்டி நீங்கள் ஆட்சியில் அமையட்டும், உங்கள் ஆட்சி அமையட்டும், உட்காரட்டும். ஆனால் இந்திய வேணான்னு சொல்லாதீங்க. நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்கு, அதை சரி பண்ணுங்கள். ஜெய்ஹிந்த்.